தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க தலைவர் கேஆர் அவர்களே, பெப்சி முன்னாள் தலைவர் விசி குகுநாதன் அவர்களே, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க செயலாளர்கள் டி சிவா அவர்களே, கே ஞானவேல் ராஜா அவர்களே, கில்டு செயலாளர் ஜாக்குவா தங்கம் அவர்களே, இசையமைப்பாளர் டி இமான் அவர்களே, இயக்குனர் யுரேகா அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்துள்ள தயாரிப்பாளரின் நண்பர்களே, இந்த படக்குழுவினர்களே, எதிரே எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்கிற பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இன்டர்நெட் இனியவர்களே, பிஆர்ஓக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா பக்கத்தில் மாஸ்டர் சொல்லிட்டு இருந்தாரு, என்ன மேடையில் இருக்கவங்க பேரை யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஜாம்பவானுங்களேன்னு சொல்லிட்டு போகிறாங்களே, யார் யார் இருக்காங்கன்னு எதிர்த்தாப்புல இருக்கணும் தெரியுமான்னு கேட்டார். அதனால் இவங்களுக்கு முகவரி தேவையில்லை. இருந்தாலும் நீங்கள் தயாரிப்பாளர் சம்மந்தப்பட்டவங்களாம் நிறைய பேர் வந்திருப்பீங்க. யாரோ சினிமாக்காரங்க உட்காந்துருக்காங்களே, யாருன்னு தெரியல நீங்கள் நினைக்கக்கூடாது. இமான் பற்றி நீங்கள் பாட்டில் பார்த்துருப்பீங்க, பாட்டை பற்றி கேட்டிருப்பீங்க. அவர் தான் இங்கே வந்திருக்கிறாருன்னா இந்த படத்துக்கு மிகப்பெரிய சிறப்பு டி இமான் வந்தது தான். ஏன்னா இன்னைக்கு டாப்பில் இருக்கிறாரு. இந்த இசையமைப்பாளருக்கு அது ஒரு பெரிய கொடுப்பனையாக இருக்கும். தயாரிப்பாளர் ஏன் தயாரிப்பு துறையில் இறங்கினங்கிறத எல்லாம் விளக்கமாக சொன்னார். இது ஒரு நல்ல முன்னுதாரணம். பொதுவாகவே இப்போ கேஆர் சாரும் சரி, குணா சாரும் சரி, சிவா, ஞானவேல் ராஜாலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, மாஸ்டர்லாம் ஒருத்தர் ப்ரொடியூசர் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ப்ரொடக்ஷனில் என்னென்ன இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ ஏதாவது கம்பெனியில் போய் தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. 24 கிராஃப்ட்ஸ்னால் என்ன, டிஸ்ட்ரிபியூட்டர்னா என்ன, தேட்டருக்காரங்கன்னா யார், மீடியேட்டர்ஸ்னால் என்ன, பிஆர்ஓக்கள்னா யார், என்ன தெரிஞ்சுக்கிட்டு இறங்குறது நல்லது. பொதுவாக ஒரு டீ கடை வைக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடை வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போய் சுயமாக டீ கடை வைப்பாப்புல. அதே மாதிரி ஜெராக்ஸ் கடை வைக்கிறதா இருந்தால் கூட ஜெராக்ஸ் கடையில் ஒரு 6 மாதம் வேலை செஞ்சுட்டு அதோட நுணுக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கடை வைப்பாங்க. ஆனால் படம் தயாரிக்கிறது மட்டும் பணம் இருந்தால் போதும்னு நிறைய பேர் படம் தயாரிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துட்டு செகண்ட் ஹாஃபில் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ இவர் வந்திருக்குது நல்ல ஸ்டெப்பு. இது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இறங்குறது நல்லது. அதுக்கு அவருக்கு நம்ம முதல்ல ஒரு நல்ல வரவேற்பை கொடுக்கலாம். தயாரிப்பாளருக்கு தாயும் மறக்காதவங்க என்றைக்குமே சிறப்பாக இருப்பாங்க. இந்த படத்தில் இப்போ நான் ஒரு அந்த அலைய அலையேன்னு ஒரு சாங்கு பார்த்தோம். 2வது சாங்கு 4வது சாங் நினைக்கிறேன், கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா டான்ஸ் மாஸ்டரும் சரி, கேமராமேனும் சரி, அந்த நடிகர்கள், இயக்குனர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சாங்கில் அந்த ஹீரோவோட இமேஜினேஷன் சாங் அது. ஆக்சுவலாக அதில் அந்த காஸ்டியூம் முதல் கொண்டு கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. இந்த ஹவாய் செப்பல், ஒரு சாதாரண சட்டை பேண்ட்டு, ஒரு டீ கடைக்காரன், ஒரு சைக்கிள் கடைக்காரன் என்ன காஸ்டியூம் வச்சுருப்போன்னு அதை வச்சுட்டு, ஆனால் பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரிச்சாக இருக்கும். இது ஒரு நல்ல கான்செப்ட். இது மாதிரி ஒரு யதார்த்தமான சாங்கெல்லாம் எப்பயுமே ஜெயிக்கும். ஒரு அன்னை தெரசா சொன்னது, சிரிக்கும் போது கூட்டத்தோட சரி, அழும்போது தனியாக அழுன்னு சொல்லி ஒரு வாசகம் இருக்கு. ஏன்னா நீங்கள் தனியாக சிரிச்சிங்கன்னா மென்டல்னு ஒதுக்கிடுவாங்க, கூட்டத்தில் அழுதிங்கன்னா நல்லா நடிக்கிறான்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அதை நல்ல நல்ல விஷயங்களை பங்கு போட்ட தயாரிப்பாளருக்கு இந்த நேரத்தில் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கலாம்.